இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க. நேத்து என்னோட ஹஸ்பண்டோட இன்ஸ்டா ஐடிய வந்து யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. பழைய ஐடி அப்படியே தான் இருக்கு. பட் அந்த புது ஐடி கிரியேட் பண்ணி சேம் ப்ரொஃபைல் ஃபோட்டோ அதே மாதிரி நாங்க 2 பேர் இருக்க ஒரு ஃபோட்டோ போட்டு, எங்க ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்கிற மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ல இருக்கிறவங்களெல்லாம் எடுத்து, அவங்க கிட்ட டிஎம் பண்ணி அமௌண்ட் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நெறைய பேர் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஃபாலோ பேக் பண்ணவங்கள்ட்டலாம் சேட் பண்ணிட்டு எமர்ஜென்சி 15,000 குடுங்கன்ட்டு ஒரே மாரி டெம்ப்ளேட்ல கேட்டிருக்காங்க. ஒரு சிலர் வந்து உஷாராயிட்டு என்கிட்ட வாட்ஸ்அப்ல வந்து கிராஸ் செக் பண்ணாங்க. ஒரு சிலர் என்னோட ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட் ஒரு அண்ணா வந்து இவ்வளோ நாள் நம்மகிட்ட பணம் கேட்காத நம்ம ஃப்ரெண்டு ஏதோ எமர்ஜென்சின்னு கேட்குறான்னு சொல்லிட்டு, உடனடியா எதுவுமே செக் பண்ணாம, வெரிஃபை பண்ணாம அமௌண்ட் போட்டுட்டாங்க. அவர் ஃபர்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் 15,000 பண்ணதுக்கு அப்புறமா, செகண்டும் 15,000 பண்ண சொல்லி கேட்டோம்னு தான் அந்த அண்ணாக்கு ஒரு டவுட் வந்து வாட்ஸ்அப்ல வந்து கேட்குறாரு. அப்போ போயிடுச்சுல்ல, அமௌண்ட் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம சொல்லியும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவர் வந்து இது எமோஷனலா எடுத்த ஒரு முடிவுனால 15,000 இப்ப லாஸ் தான். இப்ப அது யார்ட்டயும் நம்ம போய் கேட்கவும் முடியாது. அதுக்கப்புறம் மத்த எல்லாருக்கும் மெசேஜ் போனது என்னோட அண்ணாங்களுக்கெல்லாம் மெசேஜ் போயிருந்துச்சு. அவங்கலாம் Google Payல செக் பண்ணி பார்க்குறப்ப யாரோ ஃபேக் ப்ரொஃபைல் தான். Google Payக்கு கூட அவங்க நேம் வைக்கல. ஸோ அவங்க இத தான் பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு. இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி இருக்க ப்ரொஃபைல்லேருந்தே நியூவா ரெக்வெஸ்ட் வருதுன்னா, ஃபர்ஸ்ட்டு போய் அந்த ப்ரொஃபைல் இருக்கா இல்லையான்னு கிராஸ் செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் எடுத்தோனே வந்து நல்லா இருக்குமா அப்படி இப்படின்னு சேட் பண்ணாம, பணத்த பத்தி கேட்குறாங்கன்னா, கண்டிப்பா அது உங்க ஃப்ரெண்ட்ஸோ, ரிலேட்டிவ்ஸோ இருக்காது. அப்போ வந்து நீங்க இப்போ வந்து கான்டாக்ட் பண்ற தூரத்தில தான் எல்லாருமே இருக்கிறோம். ஸோ வாட்ஸ்அப்லயோ இல்ல டைரக்ட் காலோ பண்ணி பேசுங்க. பேசி கிராஸ் செக் பண்ணதுக்கப்புறம் அமௌண்ட்லாம் இனிஷியேட் பண்ணுங்க. உடனடியா யாருமே எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு சிலர் வந்து, இவ்வளோ நாள் கேட்காதவங்க, நம்ம ஃப்ரெண்டுக்கு ஏதோ எமர்ஜென்சி, நம்ம சொந்தக்காரங்களுக்கு ஏதோ எமர்ஜென்சின்ட்டு எமோஷ்னலா எடுக்கிற முடிவ தான் இவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. இனிமேல் யாரும் இந்த மாதிரி ஏமாறக்கூடாது. அதுக்காக தான் இத ஒரு அவேர்னஸ் வீடியோவா போடலான்னு போட்டிருக்கேன். இந்த வீடியோ முடிஞ்ச வரையும் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்றீங்களோ பண்ணுங்க. எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. இந்த விஷயத்த நான் ஸ்டோரியில வைக்கிறப்ப தான் எனக்கு தெரிஞ்சுச்சு, நெறைய பேர் டிஎம் பண்றாங்க. எங்க ஃப்ரெண்ட் அக்கவுண்ட்லேருந்து இப்படி வந்துச்சு அப்படின்லாம் போட்டாங்க. அப்பதான் யோசிச்சேன், நெறைய பேர் இப்படி இருக்காங்க. இதுவே பிசினஸா பண்றாங்க இப்போ. இது ஒரு நூதன ஸ்கேம் தான். நமக்கு தெரியாம அப்படியே நம்ம அதே டிபி தானேன்னு சொல்லிட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிருவோம். பட் அதுக்கு பின்னாடி இவ்ளோ விஷயம் இருக்கு. ஸோ இனிமே எது பண்ணாலும் இந்த ஆன்லைன்ல பார்த்து பண்ணுங்க. கேர்ஃபுல்லா இருங்க. இன்னொரு தகவலோட நாளைக்கு பார்க்கலாம். பாய்.